நமது வைத்தெரித்தல் சூப்பர் ஸ்டார் வந்து நேற்று ஒரு அறிக்கை விட்டுருக்காரு. எதுக்குன்னா என்ன அறிக்கைன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த பெசல அறிக்கை என்ன சொல்ல வராரு வைத்தெரிச்சல் சூப்பர் ஸ்டார்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஏன்னா வைத்தெரிச்சல் சூப்பர் ஸ்டார் சொல்லணும். ஏன்னா ஒருத்தன் எங்கே மேலே போயிட்டா வைத்தெரிச்சல், அதாவது யாரும் மேலெல்லாம் போகக்கூடாது, கீழே இருக்கணும். ஏன்னா இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் இப்படி தான் பேசணும். வைத்தெரிச்சல் சூப்பர் ஸ்டார்னா கரெக்டாக இருக்கும். நம்ம ரஜினிகாந்த்னு சொன்னால் புரியாது. வைத்தெரிச்சல் சூப்பர் ஸ்டார். இந்த ஸ்டார் என்ன சொல்கிறாருன்னா, எனது புகைப்படத்தையும் எனது பெயரையும் யாரும் பயன்படுத்த வேண்டாம், பயன்படுத்தினால் நீங்களும் ஆகிவிடுவீர்கள் சிஎம், நீங்களே ஆகிவிடுவீர்கள் சிஎம், நீங்களும் ஆகிவிடுவீர்கள் பிரதமர் மோடி அப்படின்னு. மோடி மாதிரிலாம் பெரிய பெரிய ஆளாகிடுவீங்க என்னோடய புகைப்படத்தை பயன்படுத்தினாக்கா அப்படின்னு. இது எங்கேருந்து வந்து கதறினுக்குது. ஏன்னா இதுக்கு எப்படி கதறான்னு பார்த்தீங்கன்னாக்கா, இதுக்கு முன்னாடி வந்து அண்ணாமலையார், அதாவது ஐபிஎஸ் அண்ணாமலை வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவரோட புகைப்படத்தை பயன்படுத்துகிறாங்க இந்த அண்ணாமலையோட நிர்வாகிகள் எல்லாம், கட்சி நிர்வாகிகள். எதுனா சூப்பர் ஸ்டாரு யாருன்னு கேட்டால் சின்ன குழந்தைக்கு சொல்லும் அப்படின்னு இவர் போட்டாக்கா நம்ம அண்ணாமலை ஃபேமஸ் ஆயிடுவாருன்னு இவன் போட்டாவெல்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இவர் போட்டால் தளபதி சிஎம் ஆனதுக்கு வைத்தெரிச்சல் முடிச்சுன்னு சுற்றுறாரு. அண்ணாமலை என்னைக்காவது ஒரு நாள் சிஎம் ஆகிட்டா வைத்தெரிச்சல் வராமல் இருக்கும். அதுக்கு தான் இப்பயும் முற்றுப்புள்ளி வச்சிட்டோம்ல, எப்படி சீப்பை எடுத்துட்டோம்ல அப்படின்ற மாதிரி இதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி நம்ம வைத்தெரிச்சல் சூப்பர் ஸ்டார் வச்சிட்டார். ஏற்கனவே அதுக்கு முன்னாடி பார்த்தாக்கா ராகவா லாரன்ஸ் வேற, நான் வந்து யார் ரசிகர் உங்களுக்கு தெரியும், சூப்பர் ஸ்டார் ரசிகர். எங்கே விஜய் பேர் ரஜினி பேர் எங்கன்னா பயன்படுத்தி இவர் எதனா புதுசாக கட்சி தொடங்கி போட்டாக்கா. ஏற்கனவே அவங்க அம்மா இப்போ தான் வந்து மக்கள் மேடைன்னு ஒரு ரஜினியோட ஒய்ஃப் வந்து இப்போ ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த பக்கம் அண்ணாமலைக்கிட்ட நீங்கள் தம்பி நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொருளை கிளப்பிவிட்டு, இந்த பக்கம் அவங்க அம்மா ஒய்ஃப் கிட்ட போய் நீ போய் ஒரு இயக்கத்தை ஆரம்பிச்சிரு, இவனுங்கெல்லாம் நம்பக்கூடாது திருட்டு பசங்க, நாம் ஒரு இயக்கத்தை ஆரம்பித்து நாம் சிஎம் ஆயிடலாம், எப்படி திட்டம், இந்த திட்டம் மட்டும்தான் நம்மக்கிட்ட வேலை செய்யும் அப்படின்னு நம்ம வைத்தெரிச்சல் சூப்பர் ஸ்டார் புதுசாக ஒரு திட்டத்தை போட்டுன்னு இந்த மாதிரிலாம் அறிக்கை விட்டுங்கிறாரு. தலைவா உன் ஃபோட்டோவெல்லாம் யாரும் பயன்படுத்தி பெரிய ஆக முடியாது, ஏன்னா நீயே வீணாக போன தண்டனை மக்களுக்கே புரிஞ்சு போச்சு. வைத்தெரிச்சல் சூப்பர் ஸ்டார் நல்லா தெளிவாக புரியுது. நீ திமுகவின் கொத்தடிமையாக இருந்தது, இப்போது என்ன செய்ய போகிறார் என்றது எங்களுக்கே கேள்விக்குறியாகுது. ரெட் ஜெயின் கிட்ட 2 படம் இருக்குது, சன் பிக்சர்ஸ் கிட்ட ஒரு படம் இருக்குது, நல்லா நடித்து சூப்பர் ஸ்டாரு யாருன்னு கேட்டால் சின்ன குழந்தைங்க சொல்லும் அந்த மாதிரி ஒரு பேரை வாங்க. பட்டா